வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் நடந்த 2021 நடந்த கொஷினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் தான் பார்த்துக்கிருக்கோம். இதில் வந்து பார்ட் 3 சரிங்களா. இது வந்து பார்ட் 3. இதுக்கு முன்னாடி வந்து 2 வீடியோ போட்டிருந்தோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கொஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 63வது நேஷனல் ஓப்பன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ் 2024 வந்து எங்கே நடந்துச்சு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் நடந்துச்சு. இந்த 63வது தேசிய தடகள போட்டிகள் சரிங்களா. இதில் வந்து ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா ஆர் வித்யா ராமராஜ்ன்றவங்க 4x400 மீட்டர் சரிங்களா, 4x400 மீட்டர் ரிலேயில் இந்த ஓட்டப்போட்டியில் வந்து 56.23 செகண்டில் வந்து கடந்து பிடி உஷாவினுடைய முந்தைய நேஷ்னல் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. பிடி உஷாவோடைய நேஷ்னல் ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கேட்கலாம். ஆர் வித்யா ராமராஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 56.23 செகண்டில் வந்து ஓடி இந்த நேஷ்னல் ரெக்கார்டை வந்து பிடி உஷாவோட நேஷ்னல் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். அடுத்தது, இன் விச் இந்தியன் ஸ்டேட் வாஸ் 1300 year old stupa discovered by Archaeological Survey of India in February 2023? 2023 வந்து 1300 வருடங்கள் பழமையான ஸ்தூபா வந்து எந்த மாநிலத்தில் வந்து ஆர்கியாலஜிக்கல் தொல்பொருள் ஆராய்ச்சி துறை வந்து இந்திய துறை வந்து கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்தூபான்றது என்னென்னா புத்தனுடைய ஃபாலோவர்ஸ் சரிங்களா. அந்த செயின்ட் இருக்காங்க இல்லையா, புத்த துறவிகளுடைய புத்தர் மற்றும் புத்த துறவிகளுடைய புத்த பிக்குங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புத்த பிக்குகளுடைய உடல் பாகங்களுடைய வச்சிருக்கக்கூடிய இடம் தான் வந்து புனித இடம் தான் வந்து இந்த ஸ்தூபா சரிங்களா. இதில் வந்து முக்கியமான ஸ்தூபா எது பார்த்திங்கன்னா மகாபோதி ஸ்தூபா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாபோதி ஸ்தூபா வந்து பீகார் மாநிலம், பீகாரில் வந்து புத்தகயாவில் வந்து இருக்குது சரிங்களா மகாபோதி ஸ்தூபா. அதுக்கடுத்து வந்து சாஞ்சி ஸ்தூபா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சாஞ்சி ஸ்தூபா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாஞ்சின்ற நகரத்தில் தான் வந்து இருக்குது. அடுத்ததாக வந்து தமேக் ஸ்தூபான்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி கிடையாது, சாரநாத் வந்து உத்தரப்பிரதேசில் வந்து இருக்குது சரிங்களா. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்தூபா. இந்த சாஞ்சி ஸ்தூபா வந்து எந்த ரூபாய் பின்னாடி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக, who among the following has received the Vigyan Ratna Award ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் 2024? இந்த ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார்ன்றது வந்து எந்த துறையில் கொடுக்கப்படக்கூடிய அவார்டு வந்துன்னா சயின்ஸ் அறிவியல் துறையில் கொடுக்கப்படக்கூடிய அவார்டு தான் வந்து ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் 2024. இதில் வந்து விக்யான் ரத்னா அவார்டு வந்து இந்த வருஷம் யார் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் விக்யான் ரத்னா அவார்டு வந்து யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கோவிந்தராஜன் பத்மநாபன்றவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. இது வந்து மொத்தம் இந்த ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் வந்து மொத்தம் 3 கேட்டகரியாக வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. 3 கேட்டகரியாக கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து விக்யான் ரத்னா, அடுத்து விக்யான் ஸ்ரீ, அதுக்கு அடுத்ததாக 3வது கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா விக்யான் யுவ புரஸ்கார், யுவ சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்டு, சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்டுன்னு 3 கேட்டகரியாக வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. இந்த வருஷம் தான் வந்து 2024 தான் வந்து இந்த அவார்டு வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த அவார்டோட ஃபேமஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 இம்பார்ட்டன்ட் டேஸ், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 February நேஷ்னல் சயின்ஸ் டே சரிங்களா. நேஷ்னல் சயின்ஸ் டே இந்த தேதி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இந்த அவார்டு வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th மே நேஷ்னல் டெக்னாலஜி டேயில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நேஷ்னல் டெக்னாலஜி டேயில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து இந்த அவார்டு வந்து எப்போ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டு 23 ஆகஸ்ட் நேஷ்னல் ஸ்பேஸ் டே சரிங்களா. நேஷ்னல் ஸ்பேஸ் டே தேசிய விண்வெளி தினம் அன்றைக்கி வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம்.
அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் இந்தியா ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் ஏஜ் 15 இயர்ஸ் அண்ட் அபோவ் ஃப்ரம் ஜூலை 2023 ஜூன் 2024. 2023 ஜூலைலேருந்து 2024 ஜூன் வரைக்கும் 15 வயது மற்றும் அதுக்கு மேற்பட்டுள்ள இளைஞர்களுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்தியாவில் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா 3.2% வந்து இருக்குது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் ஹூ வாஸ் தி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆஃப் ஆன் 17 செப்டம்பர் 2024. நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்றது ஒரு போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு. சரிங்களா. போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு. சரிங்களா. இந்த அமைப்பினுடைய டைரக்டர் ஜெனரலாக வந்து யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அனுராக் கார்க் தான் வந்து இருந்தார். சஞ்சய் அரோரா இவர் யார் பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் டெல்லி போலீஸினுடைய கமிஷனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சய் டெல்லி போலீஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் தி அப்பாயிண்டட் அஸ் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இன் ஜூன் 2024. அதாவது மத்திய ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா ஜேபி நட்டா என்றவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து சர்பானந்த சோனோவால் எதனுடைய மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் போர்ட் அண்ட் ஷிப்பிங். சரிங்களா. கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து யார் பார்த்தீங்கன்னா சர்பானந்த சோனோவால். அடுத்து சிவராஜ் சிங் சௌஹான் எதனுடைய மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் 2 துறை. சரிங்களா. மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங். விவசாயத்துறை அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா இந்த சிவராஜ் சிங் சௌஹான். அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட். சரிங்களா. அதாவது கிராமப்புற மேம்பாட்டுத் துறைகளுக்கான அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா இந்த சிவராஜ் சிங் சௌஹான் தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் அர்கா அப்புறம் ஆர்னிகா இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சிஸ்டத்தினுடைய யூஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கடல் இருக்கு இல்லையா, கடல் வந்து மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி மீன் பிடிக்க போகும்போது வந்து ஏற்படக்கூடிய அந்த மிக மோசமான வானிலை வந்து முன்கூட்டி அறிவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த அர்கா அப்புறம் ஆர்னிகா அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான். சரிங்களா. அடுத்ததாக ஹவு மெனி மெடல்ஸ் வர் செக்யூர்ட் பை இந்தியா இன் பாரிஸ் ஒலிம்பிக் 2024. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து இந்தியா எத்தனை மெடல் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா 6 மெடல் வந்து வாங்கியிருந்தாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 சில்வர் அப்புறம் 5 பிரான்ஸ். சரிங்களா. இந்தியா வந்து பதக்கப்பட்டியலில் வந்து எத்தனாவது இடம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடம்னா 71st பிளேஸ் பதக்கப்பட்டியலில். சரிங்களா. இது வந்து அடுத்ததான் இந்த சில்வர் மெடல் யார் ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா. ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் வந்து யார் ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் மெடல் வந்து மனு பாக்கர் இவங்க தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இவங்க வந்து எந்த விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஷூட்டிங். அடுத்தது வந்து அமன் செராவத் வந்து ரெஸ்லிங்கில் வந்து இந்தியா கொண்ட பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. ரெஸ்லிங்கில் இவர் தான் வந்து யங்கஸ்ட் இந்தியன் டு வின் த ஒலிம்பிக் மெடல். சரிங்களா. யங்கஸ்ட் இந்தியன் டு வின் தி ஒலிம்பிக் மெடல். இந்தியன் டு வின் ஒலிம்பிக் மெடல். அடுத்ததாக வந்து இதில் வந்து இந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து ஃப்ளாக் பேரர்ஸ் இருக்காங்களா, கொடி வந்து யார் ஏந்திட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கொடியை வந்து யார் ஏந்திட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் பியரர்ஸ். ஓப்பனிங் செரமனியில் வந்து சரிங்களா ஓப்பனிங் செரமனியில் வந்து 2 பேர் ஏந்திட்டு போனாங்க. ஓப்பனிங் செரமனியில் 2 பேர் அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிவி சிந்து. அடுத்ததாக சரத்குமார். பிவி சிந்து வந்து பேட்மிண்டன் சம்மந்தப்பட்டவங்க. சரத்குமார் வந்து டேபிள் டென்னிஸ் விளையாட்டோட சம்மந்தப்பட்டவர். அடுத்ததாக க்ளோசிங் செரமனி இருக்கு இல்லையா, க்ளோசிங் செரமனியில் வந்து 2 பேர் வந்து இந்திய தேசிய கொடி வந்து ஏந்திட்டு போயிருப்பாங்க. அது யார் பார்த்தீங்கன்னா மனு பாக்கர் அப்புறம் பிஆர் ஸ்ரீஜேஷ். இவங்க 2 பேர் வந்து இறுதி போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த இறுதி செரமனியில் வந்து இந்தியாவுடைய தேசிய கொடி வந்து ஏந்திட்டு போயிருப்பாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இந்த புக் கோச்சிங் பியாண்ட் மை டேஸ் வித் இந்தியன் கிரிக்கெட் டீம். இந்த புத்தகத்தை வந்து எழுதினவர் யார் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்ரீதர். இதுக்கு வந்து முன்னுரை வழங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா விவிஎஸ் லக்ஷ்மன்.
இவருடைய ஆட்டோபயோகிராஃபியோட பேர் என்னப்பா? ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆட்டோபயோகிராஃபியோட பேர் என்ன? இவருடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து 281 அண்ட் பியாண்ட். சரிங்களா? சச்சின் டெண்டுல்கரோட ஆட்டோபயோகிராஃபி என்ன? பிளேயிங் இட் மை ஓன் வே. பிளேயிங் இட் மை ஓன் வே. அடுத்த சௌரவ் கங்குலியுடைய ஆட்டோபயோகிராஃபி பேர் என்ன? A century is not enough. A century is not enough. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, which institution is responsible for development of investor information and analytics platform 2024? investor information and analytics platform வந்து டெவலப் பண்ண இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் தான். அடுத்த கொஸ்டின், in which year did the Delhi High Court issue a notice regarding plea of 33% reservation for women lawyers in Bar Council elections? அதாவது லாயர்களுக்கான பார் கவுன்சில் எலெக்ஷன் வந்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அது எப்போ இஷ்யூ பண்ணாங்கன்னா 2024 தான் இஷ்யூ பண்ணாங்க. இந்தியாவில் வந்து டோட்டல் மொத்தம் எத்தனை வந்து ஹைகோர்ட் இருக்குன்னா, டோட்டல் ஹைகோர்ட் வந்து மொத்தம் 26 ஹைகோர்ட் இருக்குது. 25 ஹைகோர்ட் இருக்குது. சரிங்களா? ஆர்டிக்கல் 214 என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்ரி ஸ்டேட் மே ஹாவ் அ ஹைகோர்ட். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டேட் வந்து அவங்களுக்கும் தனியாக ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக ஆர்டிக்கல் 21 கிடையாது, இது 241. அதுக்கடுத்து 231 இருக்கு இல்லையா? 231 வந்து காமன் ஹைகோர்ட். சரிங்களா? ஒரு ஸ்டேட் அல்லது பல ஸ்டேட்கள், ஒரு ஸ்டேட் அப்புறம் யூனியன் டெரிட்டரி அல்லது காமன் ஹைகோர்ட் அமாங் ஸ்டேட்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்டுக்கு வந்து காமன் அந்த ஹைகோர்ட் இருக்கலாம் சொல்லி ஆர்டிகல் 231 சொல்லுது. சரிங்களா? அடுத்ததாக வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு இல்லையா? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், இது வந்து எந்த ஹைகோர்ட்டு கீழே வரும் பார்த்தீங்கன்னா, கவுஹாத்தி ஹைகோர்ட்டு கீழே வந்து வரும். சரிங்களா? கொல்கத்தா ஹைகோர்ட். அடுத்ததாக, which of the following teams was the winner of second edition of Women Premier League? விமென்ஸ் பிரீமியர் லீக் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய T20 போட்டி. அதில் வந்து எந்த டீம் வந்து 2வது எடிஷன் வந்து டைட்டில் வின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ரன்னர் யார் பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ். சரிங்களா? டெல்லி கேபிட்டல்ஸ் இன்னைக்கு எதிராக வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபஸ்ட் எடிஷனுடைய டைட்டில் வின்னர். சரிங்களா? அடுத்ததாக, இந்த போட்டியில் வந்து இந்த விமென்ஸ் பிரீமியர் லீக் 2024 வந்து பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் யார் வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் யார் வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, தீப்தி சர்மான்றவங்க தான் பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் வாங்கியிருந்தாங்க. அடுத்ததாக அதிக ரன் அடித்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எலிஸ் பெரி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை சேர்ந்தவங்க. சரிங்களா? அடுத்து மோஸ்ட் விக்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான விக்கெட்ஸ் யார் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ரீயங்கா பாட்டீல். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, who among the following is the currently the governor of Reserve Bank of India as of 2024? ரிசர்வ் பேங்க் இந்தியாவோட கவர்னர் இருந்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா, சக்திகாந்த தாஸ். 2024 போகிறது வரைக்கும் இவர் வந்து எத்தனாவது ஆள் பார்த்தீங்கன்னா, 25th கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இது 26th இப்போ கரண்ட்டாக இருக்கவங்க. 26th யார் பார்த்தீங்கன்னா, சஞ்சய் மல்ஹோத்ரா. இவர் வந்து 11th டிசம்பர் 2024 வந்து இப்போ வந்து இந்தியாவுடைய RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னராக இருக்கார். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 April 1935. சரிங்களா? இது வந்து எப்போ வந்து தேசியமயமாக்கப்பட்டுச்சு, நேஷனலைஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனலைஸ்டு இன் 1949. 1949 வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தேசியமயமாக்கப்பட்டுச்சு. அடுத்ததாக இதனுடைய ஃபஸ்ட்டு கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட்டு கவர்னர் வந்து ஆஸ்போன் ஸ்மித்து. அதே இது ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் வந்து சிடி தேஷ்முக். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த யூனியன் பட்ஜெட் 2024 யூனியன் பட்ஜெட்டில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து விஷ்ணுபாத் டெம்பிள் காரிடார் வந்து அமைக்கிறதுக்கு வந்து ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷ்ணுபாத் டெம்பிள் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் வந்து இருக்குது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, which legendary musician known for his films like Amar Akbar Anthony Bobby was awarded the Padma Bhushan in Republic Day 2024. 2024 வந்து பத்ம பூஷன் அவார்டு வழங்கப்பட்ட இசையமைப்பாளர் யார் பார்த்தீங்கன்னா பியார்லால் சர்மா. சரிங்களா. இவங்க வந்து அமர் அக்பர் அத்னோனின்ற படத்துக்கும் பாபின்ற படத்துக்கும் வந்து இசையமைச்சிருக்காங்க. சரிங்களா. இதில் வந்து பத்மா அவார்ட்ஸ் வந்து 3 விதமாக இருக்குது. பத்மா அவார்ட்ஸ் இது வந்து 1954 கொண்டு வரப்பட்டுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு மிக உயர்ந்தது பத்ம பூஷன். அடுத்து பத்மபூஷன் கிடையாது, பத்ம விபூஷன். ரெண்டாவது வந்து பத்மபூஷன். அடுத்ததாக வந்து பத்மஸ்ரீ. 2024 வந்து டோட்டலாக வந்து 132 பேருக்கு வந்து பத்மா அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. பத்மா அவார்ட்ஸ் வந்து மொத்தம் 132 பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க 2024. இதில் பத்மபூஷன் எத்தனை பேர்த்துக்குன்னா 5 பேருக்கு, பத்மபூஷன் வந்து 17 பேர்த்துக்கு, பத்மஸ்ரீ வந்து மொத்தம் 110 பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. பத்ம விபூஷன் வந்து இந்தியாவுடைய செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. இந்தியாவில் கொடுக்கப்படக்கூடிய 2வது மிக உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்ம விபூஷன் தான். சரிங்களா. ஃபஸ்ட்டு என்னது பாரத் ரத்னா. அடுத்ததாக இன் செப்டம்பர் 2024 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச் 3 டேஷ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் டெவலப்டு இண்டிஜினியஸ்லி அண்டர் தி நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன். சரிங்களா. 2024 வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ண 3 சூப்பர் கம்ப்யூட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரம் ருத்ரான்றதான் ஆன்சர். சரிங்களா. இந்த பரம் சீரிஸ் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து யார் உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா பரம் சீரிஸ் சூப்பர் கம்ப்யூட்டர் டெவலப்டு பை ஒரு நிறுவனத்தினால் உருவாக்கப்படுது. அது என்ன பார்த்தீங்கன்னா சிடிஏசி, அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் DVLOPMENT சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங்கிற அமைப்பாளர் வந்து இந்த பரம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணப்படுது. இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா புனேயில் வந்து இருக்குது. சரிங்களா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புனேயில் இருக்குது. சரிங்களா. ஃபஸ்ட்டு பரம் சூப்பர் கம்ப்யூட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் 8000 தான் ஆன்சர். சரிங்களா. அடுத்ததான் வந்து பரம் ஐராவத் இஸ் த ஃபாஸ்டஸ்ட். பரம் ஐராவத் தான் வந்து உருவாக்கப்பட்டதிலே மிகவும் ஃபாஸ்டஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் இன் இந்தியா பரம் ஐராவத். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, who among the following was appointed as the brand ambassador of Ministry of Ports, Shipping and Waterways of the Government of India. சரிங்களா. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் கப்பல் போக்குவரத்து துறையால் வந்து அதனுடைய பிராண்ட் அம்பாசிடர் வந்து அறிவிக்கப்பட்டவங்க யார் பார்த்தீங்கன்னா மனு பாக்கர். இவங்க வந்து ஷூட்டிங் கேமோட தொடர்புடையவங்க. சரிங்களா. இந்தியாவுக்கு வந்து பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயிச்சு கொடுத்துருப்பாங்க. 2 பிரான்ஸ் மெடல், அதாவது ஒரே. சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்தியன் டு வின் 2 medals in a single Olympic event. அதாவது ஒரே ஒலிம்பிக்கில் வந்து இந்தியாவுக்காக 2 பதக்கங்கள் ஜெயித்த முதல் வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
இந்த மனு பாக்கர் அவங்க தான் சரிங்களா. இவங்க வந்து 2 பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நீரஜ் சோப்ரா வந்து இவர் வந்து ஈட்டி எறிதல் ஜாவலின் த்ரோவோட வந்து சம்மந்தப்பட்டவர். ஜாவலின் த்ரோ சரிங்களா. இவர் வந்து 2020 சரிங்களா. 2020 வந்து ஜப்பான் டோக்கியோவில் வந்து நடந்த ஈட்டி எறிதல் போட்டியில் வந்து இந்தியாவுக்கு வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த தேதியான 7th ஆகஸ்ட் அதில் வந்து ஜெயிச்சிருப்பார். 7th ஆகஸ்ட் வந்து நேஷ்னல் ஜாவலின் த்ரோ டேவாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. தேசிய ஈட்டி எறிதல் தினமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. அந்த 7th ஆகஸ்ட்டில் வந்து அவர் வந்து ஒரு கோல்டு மெடல் ஜெயிச்சிருப்பார் இந்தியாவுக்காக. அடுத்து சரப்ஜித் சிங் வந்து ஷூட்டிங்கில் சம்மந்தப்பட்டவர். இவரும் மானுப்பக்கரை சேர்ந்து தான் வந்து வெள்ளிப்பதக்கம் இல்லை வெண்கல பதக்கம் வந்து இந்தியாவுக்கு ஜெயிச்சிருப்பாங்க. இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில். பிஆர் ஸ்ரீஜீஸ் வந்து அவர் வந்து ஒரு ஹாக்கி பிளேயர். அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஹாக்கி கோல் கீப்பர் சரிங்களா. இவர் வந்து இந்த 2024 ஒலிம்பிக்கோட வந்து ரிட்டையர் ஆகிட்டார் சரிங்களா. அடுத்ததான் ஹாக்கி டீம் வந்து இப்போ வந்து பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் பீம் சிங் புக் லான்ச் ஆன் August 11, 2024. பீம் சிங் எழுதிய புத்தகமான எந்த புத்தகம் வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா 75 கிரேட் ரெவல்யூஷனரிஸ் ஆஃப் இந்தியா சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இன் விச் ப்ரோக்ராம் யூத் எக்ஸ்சேஞ்ச் விசிட்ஸ் அக்ராஸ் ஸ்டேட்ஸ், அதாவது பல மாநிலங்கள் வந்து இளைஞர்கள் வந்து கலந்துக்கிட்ட திருவிழா எது பேர்னா அந்த நிகழ்வுக்கு பேர் யுவ சங்கமம். இதில் வந்து ஃபோக்கஸிங் ஆன் 5 P's இது வந்து கேட்பாங்கப்பா. நேம்லி பரியாத்தன் சரிங்களா, பரம்பரா, பிரகதி, பரஸ்பர் சம்பார்க், அடுத்து பிரத்யோகிக்கி சரிங்களா. இந்த 5 P'ஸ்ன்ற கான்செப்ட் வச்சு வந்து இளைஞர்களுக்கு கூடியது தான் வந்து யுவ சங்கமம். அடுத்ததாக ஜீவித் புத்ரிகா ஃபெஸ்டிவல் வந்து இந்தியாவில் வந்து 2024 செப்டம்பர் மாதம் எந்த மாநிலத்தில் வந்து கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் தான் கொண்டாடப்பட்டது சரிங்களா. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.